நான் ஃபுல் டைம் ரிசர்ச் ஸ்காலர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் சயின்ஸ் கம்யூனிகேஷன், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. என்னோட தலைப்பு வந்து சமூக ஊடகங்களும் மக்கள் திரட்சியும், சோஷியல் மீடியா அண்ட் மொபிலைசேஷன். நான் என்னோட பிஹெச்டி வந்து 2018ல ஜாயின் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னால ஐ கம்ப்ளீட்டட் மை எம்ஃபில் இன் 2015 ஃப்ரம் பெரியார் யூனிவர்சிட்டி சேலம். அதுக்கப்புறம் நான் 1 year விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னையில டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல ஒர்க் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ரீசன்னால நான் வந்து மதுரைக்கு திரும்பி வர வேண்டியதாயிடுச்சு 2017ல. ஸோ வென் ஐ கேம் பேக் ஐ வாண்டட் டு கண்டினியூ மை கரியர். அண்ட் அதுக்கு வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன் நான் இன்னொன்னு பண்ண வேண்டியது என்னன்னா பிஹெச்டி அப்படின்றது பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ ஐ எம் நாட் அ பர்சன் ஹூ ஹாஸ் பிக் ட்ரீம்ஸ் அண்ட் எவ்ரி திங். சார் இப்போ என்னோட சூப்பர்வைசர் மாதிரி அவருக்கு ஒரு பேஷன் அப்படிலாம் இருந்தது. எனக்கு அப்படிலாம் இல்லை. ஐம் ஜஸ்ட் அ வெரி நார்மல் கேர்ள் who wants to do a PhD because I want to start my, I want to withstand in my career. அதனால நான் எனக்கு பண்ணணும் அப்படின்னு இருந்தது. ஸோ நான் ட்ரீம்ஸ் எல்லாம் பெருசா இல்லை அப்படின்னாலுமே நான் எந்த விஷயம் பண்ணாலும் அதை ஒழுங்கா பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அண்ட் அப்படிதான் என்னோட எம்ஃபில்லும் பண்ணி முடிச்சேன். அண்ட் அதனால பிஹெச்டிக்கு ஸ்டார்ட் பார்த்துட்டு இருந்தேன் யார்கிட்ட சேர்றது அப்படின்னு எல்லாம். அண்ட் அப்போ வந்து நான் மூட்டால ஒரு யூஜிசி நெட் எக்ஸாமுக்காக கிளாஸஸ் போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் சார் ஒருத்தர், அவர் பேரு நான் வந்துட்டேன், அவர்கிட்ட நான் யார்கிட்ட சேரலாம் எம்கேயூல அப்படின்னு கேட்டப்போ ஹி ரெஃபர்ட் 2 names ஃபார் மீ. அதுல ஒண்ணு வந்து பாலசுப்ரமணியம் சார். அண்ட் அப்போ ஆனா எனக்கு அவர் பத்தி எதுவுமே தெரியாது. I was just completely blank யாரு. அப்புறம் இன்னொன்னு வந்து ஜெனிஃபா மேம். அதுக்கப்புறம் ஐ ஹேட் மை என்ட்ரன்ஸ். சரி ஓகே என்ட்ரன்ஸ் எழுதிடலாம் அப்படின்னு என்ட்ரன்ஸ் எழுதினதுக்கு அப்புறம் இன்டர்வியூக்கு கால் ஃபார் வந்தது. அண்ட் ஐ வென்ட் ஃபார் த இன்டர்வியூ ஆல்சோ. பட் அது வரைக்கும் எனக்கு பாலசுப்ரமணியம் சார் நான் யார்கிட்ட ஜாயின் பண்ணும் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியல. சரி ஜஸ்ட் என்ட்ரன்ஸும் இன்டர்வியூவும் போய் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் அப்படிதான் போய் நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். இன்டர்வியூ எனக்கு பண்ணதுமே வந்து சார் தான், சாரும் இன்னொரு கலீகும் எங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து. ஸோ எனக்கு நான் சாரோட அதுக்கு ஐ திங்க் நான் இன்டர்வியூக்கு முந்தின நாள் மாத்திரம் டிபார்ட்மெண்ட்ல யார் யார் இருக்காங்க டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்போ அவங்க ப்ரொஃபைல் எல்லாம் இருந்தது. அண்ட் சாரோட ஸ்பெஷலைசேஷன் எல்லாமே பார்த்தா பிரிண்ட் மீடியா ஹிஸ்டரி அண்ட் தலித் ஸ்டடீஸ் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சீரியஸ் டாபிக்ஸா இருந்தது. சோ நான் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். சரி ஓகே இவரு வந்து நமக்கு சரிப்பட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீஸ் அ வெரி சீரியஸ் பர்சன், அ வெரி சீரியஸ் ஸ்காலர். சோ நமக்கு அது சரியா இருக்குமா அப்படின்னு ஒரு பயம் இருந்தது, ஒரு தயக்கம் இருந்தது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆனா எனக்கு யார்கிட்ட செய்யறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்தது. அண்ட் தென் ஐ வென்ட் ஃபார் த இன்டர்வியூ த நெக்ஸ்ட் டே. சோ போனப்போ அதுல இன்டர்வியூ சார் என்கிட்ட கொஸ்டின் கேட்டாரு, என்னோட எம்பில் தீசிஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டாரு. அதெல்லாம் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். பட் ஹி ஆஸ்க் மீ சம் பேசிக் கொஸ்டின் லைக் வாட் இஸ் டெவலப்மெண்ட், வாட் இஸ் ஜெண்டர் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் ஐ ஸ்டில் நவ் திங்க் ஐ டென்ட் கிவ் ஹிம் அ சாட்டிஸ்ஃபையிங் ஆன்சர். ஸோ அப்போ அவரு சொன்னாரு, நீங்க வந்து எம்ஃபில் மாதிரி இதை வந்து ரொம்ப ஈஸியா அப்படி எது வேணா பண்ணிட்டு போயிடலாம்லாம் நினைச்சிடாதீங்க. திஸ் இஸ் பிஹெச்டி, யூ ஷுட் பி வெரி சீரியஸ் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே பிகாஸ் ஐ ஹேட் சம் ஐ மீன் வேற ஏதோ ஒரு சூழ்நிலையில இருந்து தான் நான் இன்டர்வியூக்கு அப்படியே டக்குன்னு அன்னைக்கு போற மாதிரி இருந்தது. ஸோ ஐ டென்ட் ப்ரிப்பேர் எனிதிங் மச் அந்த மாதிரி. ஸோ அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே தலையில அடிச்ச மாதிரி இருந்தது. ஐயோ இப்படி பண்ணிட்டோம். பட் ஐ டிட் மை எம்ஃபில் ரியலி வெல். ஸோ மேபி ஐ தாட் மேபி ஹி கேன் ரீட் மை எம்ஃபில் தீசிஸ். பட் அதுக்கெல்லாம் அவர் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் அகேன் தட் சொல்லி அதுக்கப்புறம் நான் எழுதுறப்போ ஸோ வி ஷுட் கிவ் 2 choices. நம்ம யாரு கைடா நமக்கு பண்ணலான்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ரோட் சம் அதர் பர்சன் அண்ட் செகண்ட் ஐ தாட் ஐ ரோட் பாலசுப்ரமணியம் சார். ஸோ ஒன்லி தென் ஐ நியூ ஹி இஸ் பாலசுப்ரமணியம் சார். அப்போ எனக்கு பக்கத்துல இந்த சார் கேட்டார் யார் செகண்ட் சாய்ஸ் யாரு கொடுக்கலாம்னு இருக்கீங்கன்னா ஐ டோல்டு எனக்கு பாலசுப்ரமணியம் சார் ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு இவர் தான் பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வந்து அப்பவே ஐயோ சரி ஓகே அப்போ நம்ம பிஹெச்டி எல்லாம் நம்ம பண்ண முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன். பிகாஸ் ஆஃப் த வே ஐ ஆன்சர்ட் அண்ட் ஹவ் த வே ஹி ரியாக்டட். அப்படிதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம்
I went back home and I was thinking about it, என்ன பண்றது, but I really wanted to do a PhD. எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்ற மாத்திரம் எனக்கு இருந்தது. அண்ட் அப்புறம் அப்படியே அந்த 1 வீக் போச்சு. அதுக்கப்புறம் சார் பத்தி நான் நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். they said you can join under him, but அவர் எடுக்கிறது கஷ்டம், but you can join under him, he is definitely a very good person அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க கேட்ட வரைக்கும். அதுக்கப்புறம் நான் எனக்கு தான் தெரியும் நான் இன்டர்வியூ ரொம்ப மோசமா பண்ணிருக்கேன்ல. சோ எனிவே ஐ தாட் ஓகே ஐ கிவ் ஹிம் அ கால் அண்ட் சி, ஜஸ்ட் டாக் டு ஹிம் அண்ட் சி அப்படின்ற மாதிரி நான் கால் பண்ணேன் சார். ஒரு 1 வீக் கழிச்சு கால் பண்ணேன். அப்போ சார் கிட்ட சொன்னேன், சார் இது மாதிரி அகிலா லக்ஷ்மி, நான் லாஸ்ட் வீக் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன் சார் அப்படி சொன்னப்போ சார் சொன்னாங்க, எஸ் ஐ ரிமெம்பர் யூ, யுவர் ஹஸ்பண்ட் ஒர்க்ஸ் இன் சோ அண்ட் சோ கம்பெனில அப்படின்னு கேட்டாரு. ஆமா சார் அப்படி சொன்னேன். அண்ட் ஹி செட் ஓகே என்ன விஷயமா அப்படி கேட்டாரு. ஐ டோல்ட் ஹிம் சார் ஐ தாட் ஐ மீன் பிஹெச்டி உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணலாமான்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னேன். அண்ட் ஐ டோல்ட் ஹிம் ஐ saw your profile, உங்க சிவி எல்லாம் பார்த்தேன் சார். ஸோ மேபி அதுக்கு ரிலேட்டடா கூட என்னால டாபிக்ஸ் அந்த உங்க ஸ்பெஷலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி கூட ஐ கேன் டூ அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ ஹி செட் ஓகே நீங்க ப்ரப்போசல் எழுதிட்டு வாங்கம்மா, நாளைக்கு கழிச்சு வாங்க, 2 days கழிச்சு வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 daysல ஐ ப்ரிப்பேர்ட் ஃபார் சம் ப்ரப்போசல். எனக்கு நான் புக் ரீடிங் எல்லாம் அவ்வளோ எல்லாம் பண்ற ஆள் இல்ல. சோ ஓகே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ப்ரப்போசலும் எழுதிட்டு போய் மீட் பண்ணிட்டேன் சார். அவர் டே ஆஃப்டர் டுமாரோன்னு சொன்னாரு. டே ஆஃப்டர் டுமாரோ ஐ வெண்ட் ஆன் டைம். I think he told me 11 o'clock. So I went there. அப்புறம் சார் என்கிட்ட பேசினாரு. பேசிட்டு he told me, see this is a very serious thing. நீங்க வந்து சும்மா என்கிட்ட நிறைய பேர் வந்து சேரணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. பட் அவங்க வருவாங்க, அதுக்கப்புறம் நான் ப்ரப்போசல் எழுதிட்டு வர சொல்லுவேன், திரும்ப they will not come back. எனக்கு வந்து அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. So he meant in the way that you are also going to be like that அப்படின்ற மாதிரி. அது வந்து எனக்கு ஸ்லைட்லி புரிஞ்சுது. ஓகே மேபி யூ ஆர் ஆல்சோ லைக் தட் அப்படின்ற மாதிரி கூட ஒரு மீன் பண்ணிருக்கலாம். So he told me சரி ஓகே உங்க ப்ரப்போசல் தான். he told me a lot of corrections, இது மாத்தணும் அது மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 4-5 டாபிக்ஸ் நான் எடுத்துட்டு போயிருந்தேன். எவ்ரிதிங் மை எம்ஃபில் டாபிக் வாஸ் utilization of communication channels among women farmers in Madurai district. ஸோ நான் ஆல்ரெடி வந்து அந்த இன்டர்நெட் சம்பந்தமா தான் கொஞ்சம் எடுத்திருந்தேன். அந்த மீன் எப்படி இன்டர்நெட் கம்யூனிகேஷன் சேனல்ஸ்ல வந்து நியூ மீடியா எப்படி ஸ்பெசிஃபிக்கா விமன் ஃபார்மர்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றதுதான். ஸோ நான் வந்து எனக்கு ஓகே ஸோ தட் ஐ வாஸ் லிட்டில் இன்ட்ரெஸ்டட் இன் நியூ மீடியா ஸ்டடீஸ் அண்ட் சம்திங் டு டூ வித் நியூ மீடியா ஸ்டடீஸ். அது சம்பந்தமா தான் 5 ப்ரப்போசல் எடுத்துட்டு போயிருந்தேன். அப்புறம் சார் வந்து நிறைய ஐ மீன் ஒரு 2-3 வேணாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் he said okay because நீங்க ஆல்ரெடி நியூ மீடியாலயும் பண்ணிருக்கிறதுனால I would suggest you to do social மீடியால because that is a thriving topic and that has a very good future அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃபைன் அப்படின்ட்டு I also went and he gave me few ideas. ஓகே நீங்க மேபி மூமெண்ட்ஸ் பத்தி படிங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதெல்லாம் நீங்க கரெக்ஷன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாரு. So he asked me என்ன புக் ரீட் பண்ணீங்க. I didn't know. I didn't say anything. நான் அப்படிலாம் படிக்கல சார் அப்படி சொல்லிட்டேன். So he said okay you read I mean he said you read Charles Tilly, அதுக்கப்புறம் எரிக் ஹாப்ஸ்பேம் அதெல்லாம் ஃபர்ஸ்டே சொன்னாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அண்ட் தென் he told me again you come back next week அப்படின்னு சொன்னாரு. நெக்ஸ்ட் வீக் திரும்ப போனேன். திரும்பி போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு 4 times ஈஸியா நான் போவேன், சார் போய் மீட் பண்ணுவேன். பட் அது வரைக்கும் அவர் வந்து என்கிட்ட என்ன வந்து நீங்க கன்ஃபார்மா என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லல. he only said இப்படிதான் பண்ணுவாங்க, இப்படிதான் வந்து ஸ்காலர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிஹேவ் பண்ணுவாங்க. so they will come back. அவங்களுக்கு ஒரு தடவை வந்து அவங்கள பார்த்த உடனேவே அவங்களை எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். பட் தட் வில் நாட் ஒர்க் வித் மீ. ஸோ எனக்கு வந்து 3 years தான் ஆக்சுவலி பிஹெச்டி. பட் நீங்க 3 years ஃபுல் டைம்ல எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எதுவுமே பெருசா எதுவுமே தெரியாது அப்படின்றதுனால. So it will definitely take 4 years. அதுக்கப்புறம் 3rd year முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒன்னு எழுதி சப்மிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்லாம் என்கிட்ட இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 4 years உங்களுக்கு ரெடியா, உங்களால ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம மீன் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இல்லாம இல்ல ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸோட அதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டுல சொன்னாங்க சார் அப்படி சார் இப்படி சார் எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு. without giving it a second thought I said okay sir, அதெல்லாம் எதுவுமே நடக்காது சார், நான் 4 years கண்டிப்பா 4 years I'll definitely be here அப்படின்ற மாதிரி சொன்னேன். சரி ஓகே அப்புறம் வந்து சொன்னாரு ஓகே இப்ப ப்ரப்போசல் மாத்தி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. and that's when it went for 3-4 times. ஒரு 2-3 weeks ஆச்சு. நான் 4th time I almost gave up. okay I think இவர் சும்மா வந்து நம்மள
வர சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு போல, மேபி ஹிஸ் நாட் கோயிங் டு கிவ் மீ அ சீட், மேபி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் போல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்தது. அப்போ so because I had a very small 3 months old baby, I was I mean I couldn't go come back, அந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் பர்சனலாவும் கொஞ்சம் இது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால so I was thinking சரி ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, ஓகே so maybe I'll just call him and tell him சார் இல்ல சார் நான் திரும்ப சென்னைக்கு போயிடலான்னு இருக்கேன், so maybe some other time நான் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அட்லீஸ்ட் சொல்லிடலாம், இது முடியாது, என்னால முடியாது சார், இப்போ டைம் இல்ல இருக்காது போல அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் அப்படின்னா நான் கால் பண்ணேன் சார்க்கு. so he just கால் எடுத்த உடனே he asked என்ன இல்ல எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு he asked okay ப்ரொபோசல் கரெக்ஷன் பண்ணிட்டீங்களா அப்படி கேட்டாரு. So that minute I told him, sir, I'm working on it. I'll come and meet you day after tomorrow, sir. அது சொல்ல நான் கால் பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். Because I didn't wanted to say அவர் டக்குனு அது ஒரு பாசிட்டிவா தெரிஞ்சது அவர் சொன்னது எனக்கு. அதனால நானும் வந்து சரி ஓகே ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் I worked again I started working. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் போயிட்டு சார் பாக்குறப்போ சார் said ஓகே ப்ரொபோசல் ஓரளவுக்கு நீங்க ஓகேவா இருக்கு, இதை வச்சு இந்த அவுட்லைன்ல வச்சு நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் நீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஓகே, தட் இஸ் when he confirmed me, and so that is how serious he is when it comes to research. So இது வந்து ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தது, and I joined இதெல்லாம் this happened in 2017 December, and then I joined in 2018 January. So every time I mean he'll say full time scholar வந்து எவ்ரிடே கண்டிப்பா வந்துடணும், லைக் வெளியே நினைக்கிற மாதிரி சும்மா ஃபுல் டைம் ஸ்காலர்னா அப்படி ஒரு 2 days a week வந்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அப்படிலாம் இருக்க முடியாது. எவ்ரிடே ஷுட் கம் அண்ட் 10 to 5 தான் டைமிங். But because I had a very small baby, he was very understanding. So I will walk into to the department only at 11 o'clock, and then I will go back home at 3:30 by 3:30. So he was very understanding. He understood my situation well. அப்போ ஸ்டார்டிங் ஐ மீன் நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னால அவர் சொன்ன மாதிரி நான் அப்ப பயந்துட்டேன், சரி ஓகே இவர்கிட்ட சஸ்டெயின் பண்ணிட முடியுமா நம்மளால அப்படின்ற மாதிரி. பட் இட் வாஸ் நாட் லைக் தட். he just he would only டெஸ்ட்னு கூட சொல்ல முடியாது, லைக் நம்ம எவ்வளவு இன்வால்வ்டா இருக்கோம் அப்படின்றத செக் பண்றதுக்காக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் சார் வந்து அந்த மாதிரி he'll be very serious in the always. But அப்படி beginningல வந்து அப்படி I mean sir வந்து அப்படிதான் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து when I spoke to him, I told him all this, because I have a 3-month-old baby, I should leave home early அப்படின்ற மாதிரி. He didn't say anything for that. He said okay நீ கண்டிப்பா போயிடலாம் அப்படின்ற மாதிரி. So and also he knew that I am starting to நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்றதும் அவருக்கு தெரியுது. So when we give him that trust, he will அவர் வந்து நம்மள வந்து ரொம்ப எல்லாம் பெஸ்டர் பண்ண மாட்டாரு. பிளஸ் he will not interfere in our thing. And so after that எனக்கு வந்து நான் எம்ஃபில் பண்ணிருக்கேன். பட் அது வந்து நான் எனக்கு எப்படி தெரியுமோ அந்த ஒரு மெத்தட்ல பண்ணிருந்தேன். honestly I didn't read a lot of books like இப்போ PhDல இருக்கிற அளவுக்கு எல்லாம் நான் அவ்வளோ இது பண்ணல. அப்போ that method of teaching and guiding was different. And now I have a very proper, sir has a very proper structure. So first வந்து sir told me book list வந்து நீங்க reading list வந்து ஒன்னு prepare பண்ணணும். reading listனா எப்படின்னா, so I told him sir எனக்கு எதுவுமே தெரியாது, you just tell me how to do, I will நான் அப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். So he told me go to library, first வந்து social media and mobilization. அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் you start studying about mobilization, social movements பத்தி படிங்க. because social media உங்களுக்கு ஓரளவுக்கு நியூ மீடியா தெரியும் அப்படின்றதுனால maybe you can crack that, you can trace that easier, but social movements is very important. so அதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்டென்சிவ் ரீடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க. அதுக்கு தான் he said you go to library, you just take whatever books that is related to social movements, you write the list and come back and see me. So this will be my work for like pretty much every day. This will be my work. I should go to library. அது வந்து நான் எழுதிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. So when I came back the first day, he said இது வந்து இப்படி எழுதக்கூடாது, APA reference. அது கூட எனக்கு தெரியாது.
லைக் அது வந்து புக் ரீடிங் லிஸ்ட்னு ஒண்ணு கொடுக்குறப்போ நம்ம ஏபிஐ ரெஃபரன்ஸ்ல எழுதணும் அப்படின்லாம் தெரியும். ஸோ ஹி said நீங்க இப்பவே ஏபிஐ ரெஃபரன்ஸ்ல எழுதிட்டீங்க அப்படின்னா it will be easier for you when you start doing your draft அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அப்போ எனக்கு அது அப்போ எழுத ஆரம்பிச்சது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ வந்து ஏபிஐல வந்து புக்ஸ் எப்படி சாப்டர் எப்படி பண்ணணும், ஜேர்னல்ஸ் எப்படி பண்ணணும், ஆர்டிகல்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து இப்போ நான் எழுதி பழக்கப்பட்டதுனால கொஞ்சம் ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ தட் வாஸ் his first step of I mean guiding me. And every week Thursday we will have a review at 3 o'clock. So appo வந்து so நான் book reading list எடுத்து போய் sir கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் he will tell me like weekly 2 books or 3 books லிஸ்ட் பார்த்துட்டு அவர் டிக் பண்ணி கொடுப்பாரு, இந்த புக் ரீட் பண்ணிட்டு வாங்க and you can review this on next week அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நான் மட்டும் சார் கிட்ட ஃபுல் டைம் ஸ்காலர், மற்ற 3 பேருமே பார்ட் டைம் ஸ்காலர்ஸ். ஸோ pretty much நான் சார் எப்பவுமே வந்து டிபார்ட்மெண்ட்ல தான் இருப்பேன். And because I work a very little time in the department, so நான் வந்து அந்த டைம் வந்து நான் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சேன். 11 to 3 இருப்பேன் அப்படின்னா 11 to 3 வந்து ப்ராப்பரா இருந்து படிச்சுட்டு போகணும் அப்படின்னு தான். So இதுக்கு நடுவுலயே we will have some other work also, like question paper sometimes set பண்றது or teach ஏதாவது ஒரு கிளாஸ் எடுக்கணும்னா எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். So it is very common in everywhere in every university. So research scholars will set question papers ஸோ அதுக்கெல்லாம் வந்து நாங்க நிறையவே பண்ணிருக்கோம் எம்ஃபில் படிக்கிறப்போ. அதுக்கு ஐ மீன் எம்ஃபில் படிக்கிறப்போ அப்போ வந்து that is actually learning only, that we cannot say they are giving their work to us அப்படின்னா. Of course when it goes in a huge amount that is different, but நமக்கும் அது லேர்னிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம எப்படியுமே மொனோட்டனஸா சார் சொன்ன மாதிரி காலையில வந்து இதுவே பண்ணிட்டே இருக்க முடியாது. we are giving a lot of work to our brain and அதுக்கும் கொஞ்சம் வேறையா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒர்க் இருந்தா பெட்டரா இருக்கும். so I also do question paper setting for sir. ஆனா ரொம்ப எல்லாம் கொடுக்க மாட்டாரு, வெரி லிமிட்டட். லைக் அவருக்கு ஒரு 3 கொஸ்டின் பேப்பர் இருந்ததுன்னா அந்த 1 கொடுப்பாரு, அவ்வளவுதான். மேக்ஸிமம் 1 or 2 அவ்வளவுதான். so what I think this happened in 2018 in the month of March April is when exams come. so March நினைக்கிறேன். so அப்போ நான் கொஸ்டின் பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பரோ இதை செட் பண்ணி சார் காமிச்சிட்டேன். and sir asked me உங்களோட அக்கவுண்ட் நம்பர் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. so it was very weird, எதுக்கு சார் அக்கவுண்ட் நம்பர் கேக்குறாரு. சரி I told him இது எழுதி மெசேஜ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே ஒரு 1 week அப்புறம் he credited something around 2500 இவ்வளவோ போட்டு விட்டாரு. அப்ப நான் கேட்டேன், சார் எதுக்கு சார் காசு போட்டு விட்டுருக்கீங்கன்னா, சார் நீங்க கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணீங்களா? எனக்கு ஒரு நிமிஷம் பயங்கர இமோஷனலா ஷாக்கிங்கா ஒரு மாதிரி ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. பிகாஸ் we have been doing this for a long time. எம்ஃபில் படிக்கும்போது இருந்தும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் PhD பண்ணிட்டு இருக்காங்க. so I know how it works everywhere. And I think this is the first time I've heard a supervisor paying his money to the scholar for question paper stick. அப்ப நான் கேட்டேன், சார் எதுக்கு சார்னு கேட்டப்போ he said, ஆமா நீங்க தானே ஒர்க் பண்ணீங்க, அப்ப உங்களுக்கு தானே காசு வரணும் அப்படின்னு. that was அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி he set a standard. okay, எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. and so that's when I started knowing about him also. Otherwise we will not have much communication, even though we work in the same room, because he will have a lot of work to do. and எனக்கு பேசுறதுக்கு தயக்கமா இல்ல, I will have my work to do and other things to do. அதனால very little communication. நாங்க maybe hardly we speak, like sir good morning சொல்லுவேன், அப்புறம் கிளம்புறேன் சார் சொல்லுவேன், அப்புறம் வீக்லி மீட்டிங் அப்போ என்ன படிச்சிருக்கேன் அப்படின்றத we will discuss. that's all, nothing much. அதுக்கப்புறம் சார் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணும் அப்படின்னா சொல்லுவாரு, நான் பண்ணி கொடுப்பேன். that's all. so this is how it goes. and another thing is that sir எப்பவுமே பப்ளிகேஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மை PhD. ஸோ அப்போ என்னோட கலீக்ஸ் வேற டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த கலீக் ஐ மீன் ஃபிலிம் ஸ்டடீஸ்ல அந்த மாதிரி நிறைய மீடியா டிபார்ட்மெண்ட் இருந்தவங்க எல்லாருமே they have started publishing papers and all.
சோ எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒன் இஸ் தட் ஐ எம் லிட்டில் ஸ்லோ. ஐ அக்ரி. நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா அப்படி எனக்கு ஒர்க் பண்ண என்னால முடியாது. சோ இட்ஸ் ஓகே. நான் வந்து ஸ்லோவா பண்ணாலும் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு இருப்பேன். பட் ஸ்டில் ஐ ஹேட் திஸ் திங், என்னடா எல்லாரும் பப்ளிஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எதுவுமே பண்ணலையே, நமக்கு இன்னும் நம்ம என்ன லைக் சார் வந்து எனக்கு எக்ஸ்டென்சிவ் ரீடிங் அப்படினால சோஷியல் மூமெண்ட்ஸ் இஸ் வெரி பிக் மூமெண்ட். சோ அதுல வந்து நான் இப்பதான் எரிக் ஹாப்ஸ்பேம் இப்படி எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், அவங்க எல்லாம் என்னமோ பப்ளிஷ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வாட் ஆம் ஐ டூயிங் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருந்தது. பட் ஐ டிட் நாட் ஈவன் டிஸ்கஸ் திஸ் வித் சார். பட் he himself told me one day, நிறைய பேர் வந்து பப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு they may say I have published 20 papers 25 papers அப்படிலாம். பட் அப்படி ஆக்சுவலி ஒழுங்கான ரிசர்ச் பண்றோம் அப்படின்னா ஈவன் இன் சோஷியல் சயின்சஸ் தட் இஸ் நாட் பாசிபிள். சோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 10 பண்ணிட்டேன் இந்த வருஷம், எனக்கு 10 பண்ணிட்டேன் 15 பண்ணிட்டேன், சில பேர் 20 தான் சொல்லுவாங்க. பட் அப்படின்னா அவங்க வந்து ஏதோ ஃபார் நேம் சேக் தே ஹேவ் டிட் சம் வொர்க் ன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. So I told yes, I actually heard this from my colleague. So he said that's okay, you don't have to take the pressure. You don't have to take the pressure. மற்றவங்கள மியூட் பண்ணிடுங்க சார். சாரி லாரன்ஸ் சார், மற்றவங்கள மியூட் பண்ணிடுங்க சார். பண்ணிட்டேன். ப்ளீஸ் மா நீங்க ப்ரோசீட். அகிலா நீங்க பண்ணுங்க. So he said yearly 1 or 2 publication is more than enough, and of course you cannot do any publication in the first year of your PhD. That is not possible unless you are a very great scholar already அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ அது நமக்கு தெரியும் நம்ம எந்த நிலைமையில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ஏவே போட்டுட்டு இருக்கோம். So I was like சரி ஓகே நமக்கு ஓகே. எனக்கு வந்து அது ஒன் சைடு வந்து I was convinced okay then it is not possible. and சார் நான் பார்த்தேன், சாருமே ஒரு புது ஒர்க் அப்படின்னா he will take a long time to do. But I've also seen people who writes a paper overnight, one day or 2 daysல எழுதி பப்ளிகேஷன் அனுப்பிச்சிருக்கவங்களும் நான் பார்த்திருக்கேன். So that's when I knew okay it doesn't work that way அப்படின்னு சொல்லிட்டு. And slowly I had this assurance, okay we are in good hands அப்படின்ற மாதிரி. Because in the beginning I always had this doubt, are we doing கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கோமா, இல்லைன்னா நம்ம இது கரெக்ட் தானா இது இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய எனக்கு ஒரு இன்ஹிபிஷன்ஸ் இருந்துட்டே இருந்தது. சோ ஸ்லோலி இந்த மாதிரி எல்லாம் அவர் சொல்ற விஷயங்கள் அது ரொம்ப சட்டிலா தான் அவர் சொல்லுவாரு. ரொம்ப எல்லாம் திரும்பி சொல்ற பர்சன் எல்லாம் கிடையவே கிடையாது, ஒரே ஒரு தடவை தான் சொல்லுவாரு. அண்ட் பட் அதுவே வந்து நமக்கு we can take that word அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். Plus even when I present when we have this weekly reviews, sometimes I will go on for like அவருக்கு social movements பத்திலாம் அவர் சொல்லவே வேணாம், he knows A to Z in that. சோ எனக்கு வந்து சில கான்செப்ட் வந்து நான் கரெக்டா சொல்றேனா தப்பா சொல்றேனா அப்படின்னு எனக்கு டவுட்டாவே இருக்கும். பட் he will not react to that. Sometimes it will be like he is not listening also, because I may go on, sometimes I'll go on for some 1 hour இல்ல ஒரு 45 minutes அப்படின்னப்போ அவர் பெருசா ரியாக்டே பண்ண மாட்டாரு. சம்டைம்ஸ் அவர் கீழே குனிஞ்சிட்டு இருப்பாரு, நான் மாத்திரம் அண்ட் நாங்க எப்பவுமே 1 to 1 தான், ஏன்னா நான் மட்டும் ஃபுல் டைம் ஸ்காலர்ல. சோ அவர் மூஞ்சி மாத்திரம் நான் பாட்டுக்கு பார்த்து பேசிட்டே இருப்பேன், அவர் கீழே குனிஞ்சிட்டு இருப்பாரு. I'll feel like இவர் கேட்கல போல, ஐயோ அது ஆஃப்டர்நூன்ல இருக்கும் 3 o'clock. அப்போ உங்களுக்கு யூ கேன் இமேஜின் ஹவ் அந்த டைம் எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு. சோ நான் நிறுத்திடுவேன் சில நேரம். அப்ப சார் சொல்வாரு, அப்புறம் நான் சொன்னது வந்து சார் தான் சொல்வாரு, இல்ல நீங்க அந்த இடத்துல இப்படி சொன்னீங்க இல்ல அப்படின்ற மாதிரி. சோ he will notice all that. It may look like he is not, பட் அவர் வந்து நம்ம என்ன பண்றோமோ. அண்ட் அவர் இன்னொரு ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, there are a lot of positive things about பாலசுப்ரமணியன் சார். but this is like அவரு நம்ம தப்பு சொல்லிட்டோம் அப்படின்னா he will not pinpoint. he will say that in a very லைக் எப்படி சொல்றது, நீங்க இது சொன்னீங்க பட் இது வந்து இப்படி சொல்லி இருந்திருக்கலாம், ஆர் அது வந்து இப்படி அப்படின்ற மாதிரி அதை கரெக்ட் பண்ற விதமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ யூ வில் நாட் ஃபீல் ஐயோ ஏதோ ஒண்ணு நம்ம ஒரு மாதிரி ரொம்ப தலை குனிற மாதிரி இருக்காது. சோ அந்த மாதிரி ரொம்ப சட்டிலா ரொம்ப நல்லா சொல்லுவாரு. So we want to only learn from him அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர
அது வந்து அவர் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி. அஃப்கோர்ஸ் ஹி நோஸ் a lot of things. அதுவும் எஸ்பெஷலி மூவ்மெண்ட் மொபிலைசேஷன் அவங்க நிறைய தெரியும். ஆனா அவர் அப்படி காட்டிக்கவே மாட்டாரு. அண்ட் ஆல்சோ இப்போ நியூ மீடியா பத்தி பேசுறப்போலாம் அஃப்கோர்ஸ் ஹி இஸ் த ஒன் ஹூ இன்ட்ரோடியூஸ்ட் ஐ மீன் மேனுவல் கேசல்ஸ் இவங்க அண்ட் லாட் ஆஃப் கிறிஸ்டியன் ஃபுல்ஸ் இதெல்லாம் சார் தான் எனக்கு சொன்ன ஆத்தர்ஸ். பட் ஸ்டில் அதுக்கப்புறம் நான் படிச்சுட்டு வரப்போ ஐ மே நோ ஃபியூ நியூ திங்ஸ். ஸோ அதெல்லாம் இப்போ நான் சொல்றப்போ ஐ மீன் சம்டைம்ஸ் ஈவன் இன் டெக்னாலஜி when I tell him something he will say he will actually would want to learn. So he had told me that once. So நம்ம எப்பவுமே டீச்சிங் இஸ் a two-way process. நம்ம எவ்வளவு வயசானாலும் it is always a two-way process. நீ உனக்கு எதிரில உட்கார்ந்துருக்க இது யாரா இருந்தாலுமே வந்து you should learn. There will be something to learn from them. அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர அவங்க நம்மளோட சின்னவங்க, அவங்க நமக்கு ஸ்டூடெண்டோ ஸ்காலரோ அப்படின்றது முக்கியம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாரு. That is, and he will not shy away to learn from students. Like scholars அப்படின்றத விட even with postgraduate students he has been like that. I have seen that. And that is very true. Teaching is definitely a two-way process. அது எதுவா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி தான் சொல்வார். And again coming back to this review on everything, so if I tell him some methodology, some புதுசா ஒரு hashtag analysis இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன். இப்போ qualitative study தான் நான் பண்றேன் ஃபுல்லா. So அதுல வந்து in-depth interview அப்படின்னா so how to go about in-depth interview he will explain to us. And apart from that, after learning நம்ம ரிவ்யூ பண்றப்போ அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் வேற ஏதாவது புது மெத்தடாலஜி சொல்றோம் அப்படின்னா லைக் வாட் எவர் இட் இஸ், மெத்தடாலஜின்றது இல்ல மத்த எதுனாலுமே he respects our decision. அவர் சொல்றத வந்து நமக்கு ஸ்காலர் கிட்ட திணிக்கணும் அப்படின்றது அவர் வந்து கண்டிப்பா அது எதிர்பார்க்க அப்படி பண்ணவே மாட்டாரு. அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது like that is so motivating to us, even though if we are wrong. But in the same way, இப்ப நம்ம தப்பு அது நம்ம எடுத்த டெசிஷன் வந்து தப்பா ஆனா கூட அது வந்து அவர் திரும்ப வந்து he'll pat in a very smooth way. It's okay, இப்ப என்ன இப்படிதான், this is how it is, this is how the learning is அப்படிதான் சொல்லுவாரே தவிர நான் உன்கிட்ட தான் சொன்னேன்ல ஆல்ரெடி அப்படி பண்ணக்கூடாதுன்னு அப்படி he will never say. So அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுத்த மாதிரி இருக்கும். So I mean it is always better to learn from our own mistakes, right? So அந்த லேர்னிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இன்னொருத்தவங்க சொல்லி நம்ம அப்படியே செய்யறதை விட this is always better, right? And also அப்படி தப்பு பண்ணிட்டா கூட it's okay அப்படின்னு சொல்றப்போ I mean I haven't seen a better guide than that கண்டிப்பா. So and this is how the extensive reading goes. And coming back next வந்து extensive reading na first international level எப்படி இருந்தது, நியூ மீடியாலயும் சரி சோஷியல் மீடியாலயும் ஐ மீன் நியூ மீடியா அண்ட் மூவ்மெண்ட்ஸ்லயும் சரி அப்படின்றது எக்ஸ்டென்சிவ் ரீடிங் அப்படின்ற மாதிரி சொல்வார். And then after some 6 months, after some 4-5 months, he said okay fine, you are good with this, so now you can go to intensive reading. Intensive reading is how the study is being carried out in India, national எப்படி இருக்குன்னு பாருங்க, and then in Tamil Nadu aspect அப்படின்ற மாதிரி. So அப்படிதான் வந்து நாங்க narrow down பண்ணோம் இது என் டாபிக். அண்ட் அப்பவே வந்து so he said என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்க தமிழ்நாடுல இது வரைக்கும் என்ன மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் வி ஆல் நோ ஜல்லிக்கட்டு. ஸோ நான் அப்புறமா எல்லாத்துக்குமே அந்த லிஸ்ட் நான் சொன்ன இதெல்லாம் நடந்திருக்கு இப்படிலாம். So initially I thought I will do some 3-4 movements, but sir told me see Akila, that is not possible. You do just 1 or 2 movements. Even 1 is enough. If you are doing it in depth, that is more than enough. You should just do justice to whatever you're doing. நீங்க வந்து 2-3 பண்ணி நிறைய பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு குழப்பிக்கிறது வந்து it is not advisable. I would say you just go for 1 movement, take 1 movement and do that in depth அப்படின்னு சொன்னாங்க. சோ அப்பதான் வந்து சரி எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுச்சு என்ன 1 மூமெண்ட்னா அப்ப எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் லேட்டர் ஆன் ஐ ரியலைஸ்ட் yes that is better அப்படின்ற மாதிரி. So we narrowed down to just 1 moment and I am working on it. So அதுல வந்து hashtag analysis and in-depth interview அப்படின்னு நான் சார் கிட்ட சொன்னேன். So I only told him about this hashtag analysis, அதுல எப்படி content analyze பண்ணணும் அப்படிலாம் சார் கிட்ட சொல்லும்போது he was very interested. He listens to us really well. சோ அது வந்து அவர் கேட்பாரு, அதுல இருந்து அதுல எப்படி பண்றது, அண்ட் நம்ம வந்து அவருக்கு அதை பத்தி ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் அனுப்பிச்சாலோ இல்ல ஏதாவது கான்செப்ட்
டிஃபரன்ஸோ இல்ல ஏதாவது வருது சார் இதுலன்னு சொன்னாலும் he will be so enthusiastic. He will read that article for us. He will say next day வந்து அவர் வந்து டிஸ்கஸ் பண்ண, இப்ப நான் ஓபன் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா he will discuss about that. இல்ல நானும் பார்த்தேன் அதுல இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி. And so 2018 end, towards the end, first year end, so we sir met with an accident and he was on medical leave for almost 2 months in November, December, I think 1.5 months. So that was when I was in the department. Appo edo some project on ICSSR project on வந்துட்டு இருந்தது. So sir had to apply for that. So அதுக்கப்புறம் சார் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு என்கிட்ட. அது ப்ரொபோசல் ரெடி பண்றது, மத்த ஒர்க், அது அட்மினிஸ்ட்ரேஷன்ல அங்கே போயிட்டு சிக்னேச்சர் வாங்குறது, அது மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிச்சு சார் வீட்டுல போய் சார் கிட்ட சைன் வாங்குறது எல்லாமே. So when almost everything was done, they said in the register office, they said he cannot apply for this because he is on leave. So only when he is working he can sign up in solitaanga. So that was a big disappointment for me also, because sir, one thing is sir applied for that, and second thing is he said because I am working without any fellowship, idhula project vandhudu appadina you can join as a project assistant and you will also get paid for that, some 22,000 அப்படின்ற மாதிரி சொன்னாரு. So I was very hopeful. Okay, அப்போ என்னோட டாபிக்லயே தான் சொன்னாங்க சார். சரி ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு ஒர்க் பண்ணோம். சோ அதுதான் லாஸ்ட் டே. இன்னைக்கு நாளைக்கு தான் அப்ளை பண்ணி ஒரு 10 minutes எடுத்துக்கோங்க. ஓகே மேம். யா. சோ அதுக்கு அப்ளை பண்ணும்போது இப்படி ஆயிடுச்சு. I was actually very என்ன சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. என்னடா இவ்வளவு ஒர்க் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் I gave up and then they came another ICSSR fellowship திரும்ப கால் ஃபார் வந்து. So again I already applied for that ICSSR fellowship வந்து நான் இண்டிவிஜுவலா நான் ஸ்காலரா ஆல்ரெடி அப்ளை பண்ணிருந்தேன் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றதுக்கு முன்னாலே. சோ இந்த ஃபெல்லோஷிப், இந்த சாரோட ப்ராஜெக்ட் அவங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு 1 வீக்லயே I got the result. எனக்கு வந்து ICSSR fellowship வந்து கிடைச்சிருச்சு. 2 years full grant கிடைச்சது. So I was so happy. I called sir and I told him, sir, so இந்த மாதிரி ஃபெல்லோஷிப் வந்துருச்சு சார், எனக்கே வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன். So sir was very happy and sir told me one thing, அது எனக்கு எப்பவுமே என் மனசுல அப்படி நிற்கும். So he said, அகிலா, எப்பவுமே வந்து நம்ம ஒரு எஃபர்ட் போடுறோம் அப்படின்னா அந்த எஃபர்ட் வந்து எப்பவுமே வீண் போகவே போகாது. I know you worked really hard for this fellowship or for the project both. So அதுக்கான ஒரு ரிசல்ட் தான் இது. சோ நீங்க எப்பவுமே வந்து நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கதான் செய்யும் அப்படின்னு சொன்னாரு. that was very true. எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருந்தது. And so this happened in first year, and then second year la da I started going for some presentation. So at least second year la irundhu konjam ipo oralavukku I had some so oralavukku nam enna pandrom appdin therinjadnaala maybe second year la present workshop madri polam appdin solittu I உனக்குல அப்பா போண்டா எதுக்கு என்ன பண்ணே. So I went to research methodology workshop funded by ICSSR in University of Hyderabad. Anga poirundappo that is like they give only 30 they choose only 30 research scholars across India, and every state there will be just one or two. Enga batch la Tamil Nadu la nanu innoru ஒரு ஸ்காலர் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தான். So it was a very mixed group. ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பயங்கர enriching experience அது. And because it happened in University of Hyderabad again, that is like one of the biggest and very best universities in India இல்லையா. And sir எனக்கு போறப்பே சொன்னாரு, you should use that library, Savitribai Phule library போங்க, ரொம்ப நல்லா இருக்கும். But unfortunately I couldn't go because எனக்கு செஷனே மார்னிங் 9 ல இருந்து 5:30 வரைக்கும் இருக்கும். and their library would close around 5:45 ஏதோ, and everything is எல்லாமே ரொம்ப தூரமா இருக்கும். அதனால போக முடியல. So this workshop, why I wanted to tell this,
social என்னோட டாபிக் வந்து sir will always say you should choose a topic that is relevant to the society. நீங்க வந்து ரேண்டமா ஏதோ ஒரு டாபிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது. so everyday உங்களுக்கு எவ்ரிடே லிவிங்க்கு நம்மளால ரிலவெண்டா நம்மளால கனெக்ட் பண்ண முடியற டாபிக் தான் பண்றது வந்து இட் இஸ் குட். அதுதான் நீ வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும் ஃபார் த ரிசர்ச் தட் ஃபார் த PhD that you are doing அப்படின்ற மாதிரி தான். சார் எனக்கு ஃபர்ஸ்ட் நாங்க டாபிக்ஸ் சூஸ் பண்ணும்போது டாபிக் டிஸ்கஷன் அப்பெல்லாம் சார் சொல்லியிருந்தது எனக்கு. So one of the resource person that who had come from one think tank from Hyderabad. His name is Deepak Possibility அப்படின்ற ஒருத்தர் வந்திருந்தாரு. So he said he 30 அவங்க so அவர் வந்து எல்லாத்தோட டாபிக்ஸ் ரிசர்ச் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எழுதி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அவரோட செஷனுக்கு முன்னால. அண்ட் our objective our research questions மாத்திரம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. So அது 30 பேருமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் pretty much everybody of social science தான். So கொடுத்திருந்தப்போ he picked my topic. He said who is doing on social media and mobilization. He did not even have those papers what we wrote in there. He just randomly came and he said who is doing on social media and mobilization. I said sir it's me அப்படினு சொன்னேன். So he asked me to get up and he asked me to explain my objective research question. And he told me your topic is one of your topic in the list liye unga topic da it is the best topic for today's world especially that is much needed that is a much needed study for now அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. So he asked does everyone agree to that அப்படினு சொன்னப்ப நிறைய பேர் yes sir we do அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. So that was one moment that I would want to dedicate that to Bala sir, because I don't know if not for him I don't know if I would have narrowed down to this topic. So அது ஒரு நல்ல விஷயம் வந்து. And second thing, in the same workshop I met this person from National Institute of Education and Planning அப்படின்ற ஒரு ரிசர்ச் சென்டர். இட் இஸ் நீபான்னு சொல்லுவாங்க, நியூ டெல்லியில இருக்கு. So he is a research scholar from NEPA. So he works his research topic is something related to higher education and caste அப்படின்றத பத்தி. So we work together on the 10 days அது வந்து 10 days research workshop. So pretty much நிறைய இதுல வந்து நாங்க குரூப்பா சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது. அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, ப்ராஜெக்ட் small projects small study மாதிரி பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. So அப்போ I got to know this guy. So who is doing on NEPA. So he closely works illa but I think he communicates with Hugo Goringe and all. So அது நாங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருக்கிறப்போ he said so I read about Hugo Goringe எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ I just told him so even my supervisor works with Hugo Goringe அப்படின்ற மாதிரி சொன்னேன். Oh really, what is his name அப்படினு கேட்டாங்க. I told him Dr. J. Balasubramaniam அப்படி சொன்னேன். So he said he told me okay wait, Dr. J. Balasubramaniam so is he the one who wrote this sir Dalits and lack of diversity in the newsroom in economic and political weekly அப்படினு கேட்டாங்க. I was shell shocked. நான் சொன்னேன் எஸ் அவர் தான் அப்படின்ற மாதிரி சொன்னேன். So he said yes I know him. I mean I know him as in நான் வந்து அவரை ஃபாலோ பண்றேன், அவரோட ஒர்க் வந்து நான் ஃபாலோ பண்றேன். his article was really good. அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய தமிழ்ல அவர் எழுதியிருக்காரு. So I couldn't read that because this guy is from in Delhi. So he said that and that was a very proud moment for me. கண்டிப்பா. So and he asked sir's number. He wanted sir's contact to ஏதோ ரெஃபரன்ஸ்க்காகவோ ஏதோ கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் I gave him and this is what happened in the second year. So இதுக்கு நடுவுலயே சார் வந்து I started doing my literature and along with that I was still reading methodology. என்ன methodology narrow down பண்ணலாம், theory எல்லாம் எது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. So along with this I went to again when I went to another methodology workshop in New Delhi in Jamia Millia. அங்கேயுமே சார் வந்து நிறைய பேர்னா அங்க ஒர்க் பண்ண ப்ரொஃபசர்ஸ்க்கு எல்லாமே that is a Center for Media Culture and Governance. So அங்கேயுமே சார் வந்து தெரிஞ்சிருந்தது நல்லா.
சோ இது எல்லாமே வந்து எனக்கு திரும்ப திரும்ப அஷ்யூர் பண்ணிட்டே இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, சோ நம்ம வந்து இன்னொன்னு என்னன்னா, அது வந்து எனக்கே வந்து நம்ம இன்னும் எவ்வளவு சீரியஸா இருக்கணும். நம்ம சார் சொன்ன மாதிரி நம்ம கைடு, நம்ம சூப்பர்வைசர் நிறைய பண்ணிருக்கலாம், பட் அதுல அட்லீஸ்ட் ஒரு ஹாஃபாவது நம்ம பண்ணிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திரும்ப திரும்பி எனக்கு வந்து என் மைண்ட்ல வந்து ஏறிட்டே இருக்குது. And one very important thing is I started he inculcates the book reading habit. So he did that for me also, because I was this person. I mean, I read as in but I don't seriously read books and all. I just read whatever I get in hands. Or the magazine reading அந்த மாதிரி தான் பண்ணுவேனே தவிர இந்த மாதிரி நான் பண்ணதில்லை. பட் சார் இஸ் someone who did that. இப்போ எனக்கு தெரிஞ்சு நானே நிறைய I think around some 13-14 books நானே வாங்கிட்டேன், which is a big thing for me. சோ அது வந்து அது டெஃபினெட்லி அந்த சார்னாலதான் அந்த ஒரு ஹேபிட் எனக்கு வந்தது அப்படின்னு நினைக்கிறேன். And after that, in 2020, so we went, sir and I did a paper together in Pondicherry University. That is about surveillance, governance and surveillance ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் in 2020, even in the pandemicல வந்து he kept me so motivated that I presented some 3 papers even in the time of pandemic. அதெல்லாம் நான் கண்டிப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. that one is that so இது வந்து சார் தான் அப்படின்னா நான் வந்து எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு சார் சொல்றது அதுதான், நீ வந்து ரேண்டமா போயிட்டு பேப்பர் பிரசன்டேஷனும் திரும்ப எகெயின் பண்ண தேவையில்லை, சும்மா ரேண்டமா ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் டூ லைக் ரினவுண்டா இருக்கணும், நம்ம பண்ற ஒர்க் வந்து கொஞ்சம் வேர்தியா இருக்கணும், அது வந்து நீ எங்க பண்ற அப்படின்றது வந்து அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி. அண்ட் சார் கேவ் மீ திஸ் டாக்டரல் தீசிஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ICFI ஹைதராபாத் ஒண்ணு கண்டக்ட் பண்ணுவாங்க எவ்ரி இயர். திஸ் இஸ் ஜஸ்ட் பண்றவங்களுக்காக மாத்திரமே தான், which ஸ்காலர்ஸ்க்கே வந்து இது தெரியாது. அண்ட் சார் தான் எனக்கு வந்து அந்த கான்டாக்ட் கொடுத்தாரு. சார் அந்த இன்விடேஷன் சார் தான் எனக்கு அனுப்பிச்சாரு. ஸோ அதுல வந்து என் பேப்பர் presented my paper, my thesis-னா நம்ம ஸ்டடி அப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கணுமோ அது சொல்லலாம். So will give us a lot of good suggestions and all. So all this is because of இப்போ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு இடத்துல வந்து எங்க டிபார்ட்மெண்ட்ல வந்து பெருசா ஸ்காலர்ஸ் இல்ல. It was only me and another scholar in our department, though there are few scholars in film studies and all. So it is a very less motivated place ன்னு தான் நான் சொல்லுவேன். So we should keep ourselves motivated. நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும், நம்ம எப்படி வச்சுக்கலாம். So my thing is that இந்த மாதிரி அதுக்கு சாருமே அதான் இப்படி இந்த மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. So maybe he also crossed all those situations. So he also know அவருமே இந்த மாதிரி ரொம்ப renowned conference ஏதாவது வந்துதான் அனுப்புறது. அண்ட் புதுசா திடீர்னு நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா he will suggest us to read something else. அகிலா கொஞ்சம் கிளியரா இல்ல, ஒரு 5 minutes எடுத்துக்கோங்க. நம்ம டாபிக் மாத்திரம் ஓகே மேம், நான் ரீட் பண்ணிடுறேன் மேம். நான் ரீட் பண்ணிடுறேன். ஓகே, எடுத்துங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம தொடர்ந்து அப்படியே வாங்க எல்லாத்துமே. ஓகே ஓகே. நீலாம்பரி சாரோட one of the part-time scholars. So she said, growing up in university environment has made me to see different kinds of relationship the guides and students share. My parents always say getting a guide is like creating a new family. Exploitation or encouragement are the two choices we have to endeavor in this process. When I searched for a mentor, I had no idea how to make that wise choice.
but now I'm proud that I have made one. It's been a year of on and off conversation with Dr. J. Balasubramaniam, but every time every time the conversation made me to introspect whether the education has created a change in me or not, and also made me to think what the best I can give back to the society. Starting from the need of political clarity to unbiased reading, Dr. J. Balasubramaniam has made the dialogue space judgmentless. He will let me talk and he gives suggestion and never a judgment in between. I believe that makes the communication smooth. In the case of research, he encouraged to select what I wish to do rather than forcing on what his area of interest is. In the case of guiding and supervising, he has never been a difficult person to give excuse and not an easy person to cheat on. So second person is Niaz Ahmed. So you were on the sir of college friend, and I believe he's the first he's the first scholar to have registered under Bala sir. So he said, I'm very much glad to write about Dr. J. Balasubramaniam, who is a good friend of mine since 2001 and an effective PhD guide. Akila, he is right now available here நினைக்கிறேன் லிஸ்ட்ல இருக்காரு அவரு. அவரே கூட பேசலாம். ஓகே. டிஸ்கஷன் இருக்கலாம். தெரியல. அவர் இருக்காரு. நியாஸ் இருக்கீங்களா? ஓகே. எஸ் மேடம். இருக்கேன். நீங்க கூட பேசலாம். நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். அகிலா நீங்க பண்ணுங்க. நான் சொல்லி முடிச்சிடுவாங்க. முடியுமா? ஓகே முடியும். சோ நான் நியாஸ் சார் சொன்னது ஸ்கிப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்காலர் சொன்னது சொல்லிட்டேன். சோ நியாஸ் சாரே சொல்லிட்டுமா? அவர் பேசிடுவார், நீங்க சொல்லுங்க. ஓகே. சோ தி தேர்ட் ஸ்காலர் இஸ் ஸ்மிதா ஈகே. இவங்க தான் இப்போ லாஸ்ட் வீக் வந்து ப்ரீவைவா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. She's from Kerala. She's working in a government. She works as an assistant professor in one of the government colleges in Tanur. So avanga sollirukanga, after clearing my net in 2003, I have been meeting supervisors across Kerala and Karnataka. I almost gave up my dream of doing research after continuous disappointment of meeting a guide and then them not choosing me or vice versa. This was for various reasons. Guide will not be from journalism department, but from social sciences. No common area of interest, etc. In Kerala, guides put a lot of hurdles in front of the scholar before one could join under him or her. It is really hard to choose a satisfying guide based on our this is for many reasons. At last in 2017, I got to know about Bala sir through my husband's friend and I called him. The very first time itself, he spoke empathetically. At the same time, he was stern about the quality of PhD that he expects from his scholars. He was very sure that he will not compromise the standard of work at any cost. Right from there, he gave reading suggestions. He replies back to my weekly mail without fail. Though he says only a word or a single line, that would be motivating and gives a push to do a better job in research. That was encouraging for me. When my husband and I met him for the first time, more than myself, my husband and sir spoke like they know each other for years about movies, politics, culture, etc. He is that friendly a person. He easily switched between being a strict guide and a good friend. Strict as in not how it is defined for a supervisor, but he's an effective mentor. He's an efficient mentor, sorry. So, yeah. Ma'am, Adudha ma'am. So with that, I conclude my talk. And I'm really grateful that I'm doing my PhD under Dr. J. Balasubramaniam. So I every single day I learn little things from him, right from the way he behaves with not just with scholars but with people who come and meet him every day. Because in an academic institution, so how you be with people is very important to reach greater heights is what I believe. And sir has that sir has all those qualities. I don't know அவருக்கு என்ன நெகட்டிவா எனக்கு நிஜமாவே எனக்கு என்ன அவர்கிட்ட இருக்குன்னு எனக்கு நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்ல. So he is that gem of a person, I would say. Thank you so much for this opportunity.